அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ரம்ஜான் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம நிறைய பிரியாணி ரெசிபிஸ் வந்து பார்த்துருக்கோம், அதுவும் நிறைய வெரைட்டியில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்பவே வித்தியாசமாக செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்க போது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிற குவான்டிட்டியில் ஒரு 12 பேருக்கு சர்வ் பண்ணலாம். பிரியாணி ரெசிபியோடு சேர்த்து ஆஃப்கானி கிரில்டு சிக்கன், அதுக்கப்புறம் ரவா கீர் ரெசிபியும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரியாணி வந்து ஒரு 1.5 kg வந்து நான் செய்ய போகிறேன். இது லேட் மட்டன் பிரியாணின்றதால இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் இந்தியா கேட் எடுத்திருக்கேன், இந்தியா கேட் கிளாசிக் எடுத்திருக்கேன். இப்போ ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஆனியன், டொமேட்டோ மட்டும் வந்து ஸ்லைஸ் பண்ணணும். 1.5 kg பிரியாணிக்கு நான் 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 800 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். மட்டன் வந்து 1.5 கிலோ பிரியாணிக்கு நீங்கள் 1.5 கிலோ வந்து ஈக்குவலாக எடுக்கணும். இல்லைனா 1.5 கிலோ விட கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 1 kg 700 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். மட்டன் வந்து பிரியாணிக்கு எப்பயுமே கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். 150 கிராம்ஸ் கார்லிக், 150 கிராம்ஸ் ஜிஞ்சர், இது ரெண்டும் நீங்கள் வந்து பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. பிரியாணிக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கட்டு மல்லித்தழை, அதில் பாதி கட்டு வந்து புதினா எடுத்துக்கோங்க. ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. 20 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவோட காரம் தான் பிரியாணியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், அதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வீட்டில் அரைச்சி அந்த பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் இருக்குல்லையே, ஆல்ரெடி நம்ம சேனல் அந்த ரெசிபி இருக்குது, அது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடையில் கிடைக்கிற பிரியாணி மசாலா யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட்டு கிடைக்காது. 3 பெரிய பீஸ் பட்டை எடுத்திருக்கேன். கிராம்பும் ஏலக்காவும் ஒரு 20 பீஸ் கிட்ட எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு போடும்போது சொல்கிறேன் எவ்வளோ போடணும்னு சொல்லிவிட்டு. 1 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு 250 ml அளவுக்கு இருக்குது. ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பீனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆயிலுமே வந்து நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு எப்பயுமே ஆனியன் வந்து நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். இப்போது பிரியாணி கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து ஒரு 150 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரைஸ் குவான்டிட்டிக்கு இந்த ஆயிலும் இந்த கீ பார்த்திங்கன்னா வந்து கரெக்டான குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கலாம். இது லேட் பிரியாணின்றதால எண்ணெய் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. எண்ணெய் அதிகமாக ஊற்றினாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் பே லீஃப்லாம் நீங்கள் சேர்க்காதீங்க, சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அடுத்தது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து வெளியே போகாமல் இருக்கும். 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். இப்போது வந்து நல்லா லைட் பிங்கிஷ் கலருக்கு வந்திருக்கு. இன்னும் இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆச்சும் எடுக்கும். ஸோ பிரியாணி செய்யணுன்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும். ரொம்ப பொறுமையாக செஞ்சால் தான் அந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசரமாக செய்யக்கூடாது. ஸோ பிரியாணியோட டேஸ்ட்டு நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்ததும் பார்த்திங்கன்னா உடனே இது வந்து அடி பிடிக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஆயிலே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனும் இந்த ஆயிலே ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் உப்பு எவ்வளோ போடணும்னு சொல்லிவிட்டு. நான் ஒரு 8 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸ் பாயில் பண்ணும்போது நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்க போகிறோம். இப்போ திரும்ப ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
மட்டன் வந்து நாங்கள் ஒரே காலாக வந்து வாங்கியிருக்கோம். பிரியாணிக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நாங்கள் வாங்கின பீஸில் வந்து ஒரு கால், அது கூடவே வந்து அந்த செஸ்ட் பார்ட்டும் இருந்துச்சு. இங்கே அபுதாபியில் மட்டன் எங்கே நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா, லூலூவில் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் பிக் மார்ட்லேயும் நல்லாயிருக்கும். மட்டனோட கலர் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகணும், நல்லா ப்ரௌன் கலருக்கு வரணும். ஸோ நான் இப்போ மூடி வச்சிட்றேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு இப்போ மட்டன் வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். மட்டன் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் இருக்கணும். இப்போ நம்ம இதில் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நான் ஸ்லைசரில் போட்டேன், ஸோ சீக்கிரமாகவே வதங்கிரும். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லித்தழை புதினாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து இதை நல்லா வதங்கட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது மூடி வச்சிடலாம். இப்போது தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ஸ்டெப்பும் நல்லா டீட்டெயிலாக காட்டிகிட்ருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மட்டன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் வந்து தக்காளியில் தண்ணி விட்டுருக்கு, அதுக்கப்புறம் நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் விடுற தண்ணியிலேயே வந்து இந்த மட்டன் வந்து நல்லா குக் ஆயிரும். இப்போது இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். இது மூடி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இன்னும் மட்டன் வேகலை. இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வைக்கலான்ட்டு இருக்கேன். இதில் நீங்கள் ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்க தேவையில்ல. மட்டனில் விட்டுற தண்ணியிலே வந்து இது நல்லா குக் ஆகும். தண்ணி சேர்த்து வேக வைக்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சாதான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ நான் டோட்டலி ஒரு 45 மினிட்ஸ்க்கு மட்டன் வேக வச்சுருக்கேன். மசாலா நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ மட்டன் குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். மட்டன் ஒரு 80% நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம எப்படியும் தம்மில் போடுவோம் இல்லையா, அதில் போடும்போது ஃபுல்லாக குக் ஆயிரும். இப்போ நம்ம ரைஸ் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக உப்பு கரிக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. ரைஸ் ஒரு 80% குக் ஆகிருந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ இதை வடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மசாலா வந்து பாதி அளவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் வந்து கொஞ்சம் மசாலா இருந்தால் போதும். இப்போ அடியில் கொஞ்சம் மசாலா இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயர் ரைஸ் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு லேயர் வந்து நான் மசாலா சேர்க்க போகிறேன். இப்போ இதுக்கு மேலே திரும்ப கொஞ்சம் ரைஸ் சேர்த்துக்கோங்க. திரும்ப கொஞ்சம் மசாலா, திரும்ப கொஞ்சம் ரைஸ், இதே மாதிரி சேர்த்துட்டே வரணும். இப்போ பார்க்குறதுக்கு வந்து மசாலா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பிரியாணி தம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ பயப்பட வேணாம். இப்போ இது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ பேன் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடியில் பழைய தோசைக்கல் வச்சுட்டு தம் போட்டுருங்க. மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சிடணும். இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம்மில் இருக்கட்டும். பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு வந்து ஆஃப்கானி கிரில்டு சிக்கன் செஞ்சுருந்தேன். இது ஒரு நாள் முன்னாடியே வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நான் குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நேரம் சுட தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம கேஷ்யூ பேஸ்ட் வந்து நான் சேர்த்துட்டேன். நல்ல திக்கான தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் தான் இது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு அந்த ஃபுல் சிக்கனுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து பிளாக் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன்ட்டு நான் சேர்க்குறேன். அப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கலாம். க்ரீம் இருந்தால் க்ரீம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா சீஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஈத்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 அப்படி தான் செய்வோம். பட் இந்த தடவை வந்துட்டு எனக்கு ஏதோ இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு இது வந்து பிளான் பண்ணிட்டோம். இப்போ நான் சிக்கன் வந்து 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மேரினேட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு சீஸ் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். மொசரல்லா சீஸ் அப்படி இல்லைனா வந்து ட்ரையாங்கிள் சீஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஓவர் நைட் இதை மேரினேட் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சும் மேரினேட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் டே பிரியாணி தம் ஆகிற டைமில் நான் கிரில் பண்ண போகிறேன். இப்போ நான் 30 மினிட்ஸ்க்கு அவனில் வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் திருப்பி போடணும். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஆஃப்கானி கிரில்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈத் அன்னைக்கு மார்னிங் ரவா பாயசம் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபியும் குயிக்காக உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சாப்டு பாதாம், பிஸ்தா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இங்கே கேஷ்யூஸும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். இந்த குவான்டிட்டியில் நம்ம ஒரு 4-5 பேருக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ நெய்லேயே ரவா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போது இதில் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா லம்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி மில்க் நல்லா பாயில் ஆகி வர ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதால நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலி நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ ரொம்ப டேஸ்டியான ரவா கீர் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். ஜில்லுன்னு சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரியாணியும் தம்மாயி ரெடி ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திரும்ப இது தம்மில் வைக்க போகிறோம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு. இப்போ தான் அந்த ரைஸோட மசாலா நல்லா கோட் ஆகிருக்கும். ரைஸும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, மட்டனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் தம்மில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ரைஸ்லேயும் மசாலா நல்லா கோட் ஆகி பிரியாணி எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. பிரியாணி அப்படியே கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சு இந்த டைம். இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இதுதான் எங்களோட ரம்ஜான் விருந்து. இன்றைக்கி நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.